தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல நம்ம ஸ்மார்ட் போன்ல டெய்லி நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம போன் ஸ்டோரேஜும் மெமரி கார்டும் நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த போட்டோஸ் எதையும் நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே அந்த போட்டோ மூலியமா தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோல நீங்க வச்சிருக்கும் எந்த போட்டோவா இருந்தாலும் அதை டெலீட் பண்ணாம அதோட ஃபைல் சைஸ் மட்டும் எப்படி பாதியா கம்மி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அப்படி நம்ம ஃபைல் சைஸை பாதியா குறைச்சாலும் நீங்க வச்சிருக்கும் எந்த போட்டோவோட குவாலிட்டியும் கொஞ்சம் கூட குறையாது. இந்த ட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நம்ம வச்சிருக்கும் போட்டோ எந்த குவாலிட்டியும் குறையாம அதோட ஃபைல் சைஸை எப்படி பாதிக்கு மேல கம்மி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லயே இருக்கு. முதல்ல உங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. மேல சர்ச் பார்ல போட்டோ கம்ப்ரஸ் 2.0 டைப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழே போட்டோ கம்ப்ரஸ் 2.0 ஆட் ஃப்ரீன்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் கிளிக் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 1.5 MB தான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன். ஸோ இதுல நம்ம எதுவுமே சூஸ் பண்ணக்கூடாது. நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ நான் எந்த போட்டோவை கம்ப்ரஸ் பண்ண போறேனோ அதோட ஃபோல்டர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. இதுல நான் போன் ஸ்டோரேஜ் சூஸ் பண்றேன். இந்த போன் ஸ்டோரேஜ்ல நான் HD வால்பேப்பர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள 300 இமேஜஸ் வச்சிருக்கேன். இந்த 300 இமேஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன் பாருங்க. கீழே நான் டீடைல்ஸ் சூஸ் பண்றேன். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள 197 MBக்கான இமேஜஸ் நான் வச்சிருக்கேன். அதாவது 300 இமேஜஸ் டோட்டலா நமக்கு 197 MB இருக்கு. இப்போ நான் இதை கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். எதுக்காக நான் ஹோம் ஸ்கிரீன் வந்தேன்னா நம்மளால டைரக்டா ஃபைல் மேனேஜர்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் அதாவது போட்டோ கம்ப்ரஸர் 2.0க்கு போக முடியாது. அதனால இங்க கேலரி ஓபன் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த HD வால்பேப்பர் ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர்ல 300 இமேஜஸ் இருக்குன்னு இதை நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். நமக்கு எந்த போட்டோலாம் வேணுமோ இப்படி ஒன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஏன்னா எனக்கு எல்லா போட்டோவும் கம்ப்ரஸ் பண்ணும். மேல பாத்தீங்கன்னா 300 இமேஜஸ் செலக்டட்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த போட்டோ கம்ப்ரஸர் 2.0ல அட் அ டைம்ல நம்மளால 300 இமேஜஸ் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி நிறைய இமேஜஸ் இருந்ததுன்னா 300 நீங்க பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட டோட்டலா 300 இமேஜ் தான் இருக்கு. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். இப்போ உங்க இமேஜஸ் எங்கெல்லாம் ஷேர் பண்ணலாமோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே காட்டியிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா போட்டோ கம்ப்ரஸ் 2.0 இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆப்ஷன் வந்திருக்கும். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ரஸ் அண்ட் ஷேர். ஸோ நான் கம்ப்ரஸ் மட்டும் சூஸ் பண்ணலான் இருக்கேன். மேல பாத்தீங்கன்னா 80% கொடுத்துருப்பாங்க. அதை டிஃபால்ட்டா விட்டுருங்க. அதுக்கு மேல குவாலிட்டியை குறைக்காதீங்க. குறைச்சிங்கன்னா உங்களோட இமேஜோட குவாலிட்டி லாஸ் ஆகும். ஸோ 80% இருந்தாவே பக்காவான குவாலிட்டியில உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மி ஆயிடும். இப்போ நான் கம்ப்ரஸ் பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு இமேஜஸ் சூஸ் பண்றீங்களோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஒன்னொன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஃபுல்லா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபைல் சைஸை செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட போன் ஸ்டோரேஜ் திரும்ப பேக் போயிட்டு ஒரே ஒரு டைம் உள்ள போறேன். இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் போட்டோ கம்ப்ரஸ். ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் ஃபைல் சைஸை செக் பண்ணலாம். HD வால்பேப்பர்ஸோட டீடைல்ஸ் போறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 197 MB காட்டுது. இதே மாதிரி போட்டோ கம்ப்ரஸ் பண்ணது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். போட்டோ கம்ப்ரஸோட டீடைல்ஸ் நான் பார்க்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 79 MB தான் இருக்கு. அதனால நமக்கு பாதிக்கு மேலே இதோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நான் இப்போ அந்த ஃபோட்டோ கம்ப்ரஸ்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு இமேஜஸ் கிளிக் பண்ணி இதோட குவாலிட்டி செக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட குவாலிட்டி எதுவுமே நமக்கு லாஸ் ஆகலை. ஸோ இதில் எனக்கு அவ்வளோவா தெரியல. வேற ஒரு இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூம் பண்ணியும் அதோட குவாலிட்டி எதுவுமே கம்மி ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஃபைல் சைஸ் இது கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த HD வால்பேப்பர்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம்.
இந்த போட்டோ கம்ப்ரஸ்ல இருக்கிறத நீங்க எங்க வேணுமோ காப்பி பண்ணி வச்சுக்கலாம். உண்மையிலேயே இந்த போட்டோ கம்ப்ரஸர் அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோம் இமேஜோட ஃபைல் சைஸை எந்த ஒரு குவாலிட்டியும் மாறாம பாதிக்கு மேல கம்மி பண்ணிடுது. இதனால நம்ம போன் ஸ்டோரேஜும் மெமரி கார்டும் நிறையவே மிச்சமாகும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் Facebookலயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த போட்டோ கம்ப்ரஸர் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதை எல்லாமே செக் பண்ணி பாருங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.